எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபா ஸ்டூடெண்ட் இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ் தான். செகண்ட் டே கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம பின்னாடி உட்காந்து சொல்லி கொடுத்துட்டோம். செகண்ட் டே வந்து இப்போ வண்டி இப்படி நின்றுக்கிறப்ப எப்படி ஸ்டாண்டை எடுத்து விடுறாங்க, எப்படி ஏறி உட்காடுறாங்க, எப்படி வந்து வண்டியை தள்ளுறாங்க. ஏன்னா வண்டியோட வெயிட் தெரியணும், வண்டியை நல்லா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம வந்து வண்டியை தள்ளுறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்க போகிறோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இப்படி வண்டி நிப்பாட்டி இருந்துச்சுன்னா லெஃப்ட் பிரேக்கை ஃபுல்லாக பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பின்னாடி சைடில் அந்த கம்பியை பிடிச்சிக்கிங்க. கம்பியை பிடிச்சிட்டு உங்கள் ஸ்டாண்டை வந்து நல்லா ஃபோர்ஸ் அப்படி தள்ளி விடுங்க. டக்குன்னு சவுண்டு வரும். எடுக்கிறப்பையும் சவுண்டு வரணும், போடுறப்பையும் ஃபுல்லாக அப்படி டக்குன்னு சவுண்டு வரணும். சப்போஸ் நமக்கு சவுண்டு வராமச்சுன்னா ஸ்டாண்டு நல்லா விழுகலன்னு அர்த்தம் எப்பயுமே. ஏன்னா இறக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி பின்னாடி மூவ் ஆயிரும். அதனால தான் ஏறுறப்ப இறங்குறப்ப லெஃப்ட் பிரேக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டே ஏறுறோம், இறங்குறப்ப லெஃப்ட் பிரேக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டே தான் இறங்குறோம். எப்போனாலுமே லெஃப்ட் சைடு தான் இறங்கணும், லெஃப்ட் சைடு தான் ஏறணும். இப்போ எப்படி அவங்க வந்து வண்டியை தள்ளுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ வண்டியை தள்ளுறப்ப பிரேக்கில் கையை வச்சுக்க, ஆனால் பிரேக் பிடிக்காதீங்க. வச்சுட்டு இப்படியே உங்கள் பக்கத்தில் இப்படியே தள்ளுங்க. இப்படி தள்ளுறப்ப உங்களுக்கு வந்து வண்டியை பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், வண்டியோட வெயிட் தெரியும். அதுக்காக தான் இப்போ வந்து வண்டியை உருட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ அதை தான் தீபா ஸ்டாப் பண்ண போறாங்க. வாங்க வண்டி ஸ்டாண்ட் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பிரேக் விட்டுட்டு அப்படி தள்ளுங்க, அப்படி விட்டுங்க. நேரா பாருங்க எப்பயுமே.